எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு ரோட்டு கடையில் நம்ம வடகறி, அந்த தள்ளு வண்டி கடையிலலாம் நம்ம வடகறி வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியான வடகறி இப்போ செய்ய போகிறேன். இப்போ கடலை பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், 2 கருவேப்பிலை, 2 புதினா அது போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், சும்மா எண்ணெயில் போட்டு சும்மா லேசாக தான், ரொம்ப பொரிச்சு எடுக்கணும்னு இல்லை, சும்மா லேசாக போட்டு அப்படியே எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை லேசாக எண்ணெயில் போட்டு இதை வறுத்தி எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இட்லி சட்டிலையோ அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ போட்டு வேக வச்சு கூட நீங்கள் போடலாம். ஏன்னா அது தள்ளுவண்டி கடையிலலாம் அப்படி போட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் லேசாக வறுத்துட்டு இந்த மாதிரியான பொடி பண்ணி வச்சு இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையிலலாம் இந்த மாதிரி விற்பாங்க. அதுக்கு தேவையான தாளிப்புக்கு இப்போ வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் பட்டை, லவங்கம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி காய்ஞ்சிச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் வச்சுருந்தேன், அது போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம், புதினா, கருவேப்பிலை எல்லாம் நான் அது போட்டுறேன். இது போட்டுட்டு வதங்கணும். இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இப்போது ஒரு 4 பேருக்கு தேவையானது டிஃபனுக்காக செய்கிறாது. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் 4 பேருக்கு தேவையானது மட்டும் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுதான் ரோட்டு கடை, இந்த தள்ளு வண்டியில் விற்பாங்களே வடகறி, அந்த வடகறி. அது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சோன்னு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி போட்டுருக்கேன். இப்போது தேவையானது இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா 4 பேருக்கு செய்யறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடல. ஏன்னா ரொம்ப பச்சை மிளகா அல்சர் இருக்கிறதுனால நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதனால் பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு நாள் பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது ஒன்றும் உங்களோட விருப்பம் தான் அது. இப்போது அதுக்கு தேவையானது நான் இப்போ தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்தோன்னா இப்போ தேவையானது உப்பு போடுறேன். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். ஏன்னா அது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி நல்லா உதிரியாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் வெந்ததுன்னா அப்படியே நல்லா திக்காகிடும். இப்போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையானது நான் உப்பு போட்டுக்கிறேன். எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதுலேயே சும்மா லேசாக லைட்டாக உப்பு போட்டு நான் வறுத்தி எடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம கொட்டிடலாம். சும்மா ஒரு சூடு வந்தால் போதும். அதுக்கப்புறம் கொட்டிடலாம் நம்ம.
இப்போது நல்லா அது கொதி மாதிரி நல்லா வருது. இப்போ நான் இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல வறுத்து அந்த வடையை, அந்த மாவு வடைக்கறி மாவு இதை நான் வந்து நல்லா மேஷ் பண்ணி இதில் வந்து நான் இப்போ கொட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுதுன்னா அதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். இப்போ தேவையானது இப்போது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இது ஒரு கலக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டோன்னா அது நல்லா திக்காகிடும். அவ்வளோதான். இதுதான் ரோட்டு கடை வடைக்கறி. இந்த ரோட்டு கடையில் தள்ளுவண்டி கடையிலலாம் விற்பாங்க இல்லையா, அந்த வடைக்கறி அதுதான். நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போது வடைக்கறி நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் எடுத்து தேவையானது மட்டும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வீட்டுக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்களோ கொஞ்சம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து நல்லா திக்காக வடைக்கறி வந்துடுச்சு. இதுதான் தள்ளுவண்டி கடையிலலாம் இந்த மாதிரி தான் அதை கொடுப்பாங்க. ரொம்பவே திக்காக இருந்ததுன்னா அதை இட்லியில் தோசையில் ஊற்றி சாப்பிட்டுட்டு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் தண்ணி பதத்தில் இந்த மாதிரியான கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு. இதுதான் தள்ளுவண்டி கடை வடைக்கறி. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வடை மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து வடைக்கறி பண்ணி பாருங்களேன். சும்மா லேசாக ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, அது லேசாக வறுத்து எடுத்துகிட்டு அது பொடி பண்ணி வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, சோம்பு, புதினா, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இவ்வளோ தான் போட்டு நான் அதை ரெடி பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அது அவ்வளோதாங்க. நல்லா திக்காகி சூப்பராக ஆயிடுச்சுங்க. இதுதாங்க வடைக்கறி. இவ்வளோதான். இந்த பதத்தில் தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இந்த பதம் போதும். ரொம்பவே திக்காகி போயிடுச்சுன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இட்லி மேலே தோசை மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது பதமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.